வணக்கம். பெற்றோர்கள் மாணவ செல்வங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே 5 என்னுடைய எதிர்பார்ப்பு முன்னோடி பரீட்சை தாள்கள் செய்திருக்கின்றோம். இப்போ தொடர்ச்சியாக மேலும் 2 பரீட்சை தாள், முடிந்தளவில் 2, இன்னும் முடியும் என்றால் மேலதிக வினாக்களும் நான் தரலாம். 2 பரீட்சைத்தாள் என்றால் 80 வினாக்களாவது எதிர்பார்ப்பு வினாக்களாக செய்ய இருக்கின்றோம். அப்போ ஏற்கனவே 5 பரீட்சைத்தாள்களில் 400 வினாக்கள். அப்போ இந்த 80 சேர்த்தால் 480 வினாக்கள்லையும் நிச்சயமாக நான் அறுதியிட்டு கூறுவேன், ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய எண்ணிக்கையாவது வினாக்கள் அரச பரீட்சையில் அப்படியே வராவிட்டாலும் இதன் தழுவலாக நிச்சயமாக வரும். விரல் விட்டு எண்ணுவது என்று கூறுவது என்னென்றால் 10 என்பதுதான் கருத்து. ஒரு கையில் 10 விரல்லானே இருக்குது, 2 கையிலையும் ஒரு மனிதனுக்கு 10 விரல்லாம் இருக்கு. அப்போ 10க்குட்பட்ட கேள்விகளாவது அரச பரீட்சையிலே எதிர்பார்க்கின்றேன். அப்போ அந்த 10க்குட்பட்ட வினாக்களுக்கு இதை தழுவி நீங்கள் விடியளிப்பீர்களாக இருந்தால் 25 புள்ளிகள் மேலதிகமாக கிடைக்கும். இந்த 25 புள்ளிகளே உங்களை சில வேளை 8 புள்ளிகளுக்கு மேல் இட்டு செல்லக்கூடியதாகவும் அமையலாம். ஏனென்றால் திறமைந்து புலமை பரிசில் பரீட்சையில் ஒவ்வொரு புள்ளிகளும் மிகவும் பெறுமதி உள்ளது என்பது சகலரும் அறிவோம். சரி, நான் கடந்த வகுப்புகளில் அதாவது 5 வினாக்களுக்கு விடை காணும் விளக்கம் கற்பித்த நான் இன்று தொடர்ச்சியாக 6லிருந்து 8 வரையிலான வினாக்களுக்கு விடை காணும் விளக்கமும் 9லிருந்து 15 வரையில் 7 வினாக்கள் புதிதாக பயிற்சியும் தருகின்றேன். அவற்றுக்கான விடை காணும் விளக்கங்கள் தொடர்ச்சியான காணொளிகளில் பதிவேற்றம் செய்வேன். நன்று, மீண்டும் சந்திப்போம். அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் காலை வணக்கங்கள் உரித்தாகட்டும். நாங்கள் இப்பருட பரீட்சைக்காக தயாராகி கொண்டிருக்கின்றோம். இந்த அதிகாலை வேளையிலே நீங்கள் படிக்க வேண்டும் என்ற அக்கறையோடு எழுந்திருக்கிறதே உங்களுக்கு நிச்சயமாக சிறந்த பலனை தரும். ஏனென்றால் எந்த ஒரு முயற்சிக்கும் ஆண்டவன் ஒரு பரிசில், அதாவது ஒரு பலன் கண்டிப்பாக தருவார் என்பது எங்களுடைய இறை நம்பிக்கை. ஆன முறையில் நாங்கள் இந்த முயற்சியை திறம்பட செய்து, அதாவது காலையில் எழுந்திருக்கிறது மட்டுமல்ல, இந்த எழுந்த காலை பொழுத நீங்க பயனுள்ள வகையில செலவு செய்தால்தான் சிறந்த பயன் உங்களுக்கு கிடைக்கும் என்பது உங்களுடைய மனதில் நீங்க நிலைநிறுத்தி கொள்ளுங்கோ. இப்ப நாங்க எதிர்பார்க்கை முன்னோடி பரீட்சை தாள்கள் என்று இதுவரையில ஏற்கனவே 5 பரீட்சை தாள்கள் செய்திருக்கின்றோம். 6வது பரீட்சை தாளுக்கான 40 வினாக்கள் தொடர்ச்சியாக, பிறகு 7வது வினாத்தாளுக்கான 40 பயிற்சி வினாக்களாக கொஞ்சம் மேலதிகமாக 80 வினாக்களை பார்வையிலே இருக்கின்றோம். அதில் என்ன சூக்ஷ்மம் என்றால், ஓரளவு கடின போக்கு என்று கருதக்கூடிய வினாக்களைத்தான் நான் இப்ப இந்த தொடர்ச்சியான வகுப்பில் விளக்கம் தருகின்றேன். ஆகவே நான் பயிற்சி தாளுக்கு நேரடியாக போய் உங்களுக்கு முதல்ல விளக்கம் தந்த பிறகு உங்களுக்கு விளங்கிய தெளிவை பற்றி நான் அதாவது உங்களிடமிருந்து வினாக்களாக தொடுத்து
கண்டுபிடிக்க விருப்பமடைகின்றேன். அப்ப இதுல தொடர்ச்சியாக நாங்கள் முதலில் ஏற்கனவே 5 வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் கற்றுவிட்டோம். இப்ப இதுல 6வது வினாவிலிருந்து விடை காணும் விளக்கங்கள் கேட்கப் போகின்றோம். இந்த 6வது வினாவில அதாவது இந்த வினாவை மாற்றிக்கொள்ளுங்கள். இது 26 என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். இப்ப இந்த 6வது வினாவில கேட்கப்படுகின்றது 26, 12, 34, 20, 40, 26 இதே போன்றது எது என்று கேட்கப்படுகின்றது. அப்ப இந்த எண்களுக்கு இடையிலான தொடர்பை நாங்கள் சரியாக இனங்கண்டு என்ன தொடர்பு, என்ன 2 எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் என்ன, ஏதோ ஒரு வகையான தொடர்பு இருக்கின்றது. அப்ப நாங்க ஒரு எண்ணில இருந்து இன்னொரு எண்ணை கழித்தோ கூட்டியோ இருந்தால் கணித கணிப்புகள்ல 2 கணிப்புகள் தான் மிக முக்கியமானது, கூட்டல் கழித்தல். பெருக்கல் என்பது மீள மீள கூட்டுறது பெருக்கல். வகுத்தல் என்பது மீள மீள கழிப்பது வகுத்தல். அப்ப நாங்க முதல்ல கூட்டல் கழித்தலை செய்து பார்த்துவிட்டால் அந்த செய்கின்ற போது எங்களுக்கு அதுல தெரிய வரும் அது பெருக்கலா வகுத்தலா என்பது. அப்ப முதல் 2 எண்களை நாங்கள் இங்கே பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழிப்பது இலகுவானது. அப்ப இந்த பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்தால் மீதமாக 14 வருகின்றது. அப்ப 2 எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் 14 ஆக இருக்கின்றது. அப்ப அடுத்த 2 எண்களையும் ஒன்றில இருந்து ஒன்று கழித்தால் அதற்கு இடையிலான வித்தியாசம் 14 ஆக இருக்கின்றது. அதே மாதிரி அடுத்த அடைப்பில இருப்பதையும் ஒன்றில் ஒன்றை கழித்தால் வித்தியாசம் 14. அப்ப அதற்கிடையில் வித்தியாசம் 14. அப்ப இந்த விடைகள்ல உள்ள எண்கள்ல எது 14 வருகின்றது என்பதை பார்ப்போம். இப்ப நாங்க இந்த எண்ணில இந்த எண்ணை கழித்தால் 12 வருகின்றது, 22 வருகின்றது. சாரி, 6ல 4 போனால் 2, 3ல 6ல 4 போனால் 2, 12 வருகின்றது. 22 இல்ல 12. மற்றது 42ல 39 போகுமாக இருந்தால், அதாவது 2ல 9 போகாது, ஒன்றை கடனிட்டால் 12, 12ல 9 போனால் 3, இப்ப 3ல 3 போனால் 0. அப்ப அதுல 3 மட்டும்தான் வருகின்றது. அடுத்ததாக இதுல 42ல 39 போனா 3. இப்ப 32ல 18 கழித்து பார்ப்போம். 18 கழித்தால் 2ல 8 போகாது, 12ல 4 கழிக்கப்படுகின்ற போது பிறகு இது 2 2ல 1 போனால் 1. அப்ப 14 வித்தியாசமாகவே விடையாக 3வது தான் பொருந்துகின்றது. இது நாங்கள் அடுத்த வினாவுக்கு நுழைவோம். 7வது வினா. ஏ பாத்திரத்தின் கால் பாகத்தில் 750 மில்லி நீர் உள்ளது. பி பாத்திரத்தின் கால் பாகத்தில் 250 மில்லி நீர் உள்ளது. வெறுமையான ஏ பாத்திர முழுமையாக நீர் நிரப்ப நீருள்ள பி பாத்திரத்தால் எத்தனை தடவைகள் நீர் நிரப்பினால் பூரணமாக நிறையும் என்பது கேள்வி. இப்ப ஏ பாத்திரத்தின் கால் பகுதி 750 என்றால் ஏ பாத்திரத்தின் முழுமையானது 750. நாங்க 4ஆல பெருக்குகின்ற போது 3000 மில்லி லிட்டர் என்பது எங்களுக்கு தெரிகின்றது, அதாவது 3 லிட்டர். பி பாத்திரத்தின் கால் பாகத்தில் 250 என்றால் 250 4ஆல பெருக்குகின்ற போது 1000 மில்லி லிட்டர் என்பது தெளிவாகின்றது. இப்ப கேள்வி என்ன,
இந்த 1000 மில்லிலீட்டர் கொள்ளளவுள்ள பாத்திரத்தால் எத்தனை தடவைகள் முழுமையாக நீரெடுத்து நிரப்பினால் இந்த பாத்திரத்தை பூரணமாக நிரப்ப முடியும் என்றால் 3 தடவைகள் என்பது கேள்வி. இதே போன்ற கேள்விதான் கடந்த வருட அரச பரீட்சையிலும் ஒரு வினாவப்பட்டது. இப்படியாக ஒரு பாத்திரம், இன்னும் ஒரு சிறிய பாத்திரம், இந்த பாத்திரத்தில் பூரணமாக நீர் உள்ளது. இந்த பாத்திரம் வறுமையாக இருக்கின்றது. முதலாவது ஏ பாத்திரம் நீர் உள்ளது, இரண்டாவது பி பாத்திரம் வறுமையாக இருக்கின்றது. இதுல 1/4 பங்கு நீரை எடுத்து இந்த பாத்திரத்துக்கு விட்டோன்னு அது இந்த பாத்திரத்தின் 3/4 பங்காக மாறுகிறது. இப்ப இதுலயும் 3/4 பங்கு தான் இருக்கின்றது. இது அரச பரீட்சையில வந்த கேள்வி. ஏ பாத்திரத்தில் முழுமையாக உள்ள நீரில் 1/4 பாகத்தை எடுத்து பி பாத்திரத்தில் இட்ட போது பி பாத்திரம் 3/4 பங்கு நிரம்பியது. ஏ பாத்திரமும் தற்பொழுது 3/4 பாகமே 3/4 பங்கு நீர் உள்ளது. இப்ப கேள்வி, ஏ பாத்திரத்தில் முழுமையாக நீர் எடுத்து எத்தனை தடவை நிரப்பினால், பி பாத்திரத்தில் முழுமையாக நீர் எடுத்து ஏ பாத்திரத்தை எத்தனை தடவை நீர் ஊற்றி நிரப்ப முடியும் என்பது. இப்ப எங்களுக்கு தெரியணும், இதுல அதாவது ஏ பாத்திரத்தின் 4ல் 1 பாகம், பி பாத்திரத்தின் 4ல் 3 பாகம். அப்ப இதுல முழுமையான நீரின் கொள்ளளவு 4ல் இதே போன்ற சிறிய பாத்திரத்தின் 4ல் 3ல் 4 பங்கு என்பதை தெரியும். இருந்தால் கால் தான் இங்க 3/4 இருக்கின்றது. அப்ப 3/4 போல 4 பங்கு உள்ளதுதான் ஏ பாத்திரம். அப்ப நாங்க இதை 4ஆல பெருக்குவோமாக இருந்தால், அதாவது தொகுதி எண்ணை தான் பெருக்கிறது, பகுதி எண் அப்படியே இருந்தால் 4ன் மேல் 12. அப்ப எங்களுக்கு இதுல புலனாகிறது என்னதுனால், இந்த பாத்திரத்தின் கொள்ளலை விட இது 3 மடங்கு பெருகிறது. அப்ப அதற்கான விடை 3 என்பது ஆகும். இது அரச பரீட்சை தழுவிய வினா என்பதை கவனத்திலே கொள்ளுங்கள். இனி நாங்கள் கடந்த வகுப்பில் இந்த வினாக்கள் கேட்கப்பட்டன, அதற்கு விடைகான் விளக்கம் இப்ப வழங்குகிறது. இப்ப இந்த கேள்வி, 1லிருந்து 6 வரையிலான இலக்கங்களை கொண்ட எதிரெதிர் முகங்களில் உள்ள எண்களின் கூட்டுத்தொகை சமமாக உள்ள 4 சதுரமுகிகள் மேசை மேல் காணப்பட்டன. அவற்றில் மேசையுடன் தொடுகையில் உள்ள 4 முகங்களில் உள்ள எண்களின் கூட்டுத்தொகை 11 ஆகும். மேல் நோக்கி இருந்த 4 முகங்களிலும் உள்ள எண்களின் கூட்டுத்தொகை யாது? இப்ப உங்களுக்கு தாயக்கட்டையில இங்க சொல்லப்படுகின்றது 1லிருந்து 6 வரையிலான இலக்கங்கள் இருக்கின்றது. அதே நேரம் எதிரெதிர் உள்ள முகங்களின் எண்களின் கூட்டுத்தொகை சமம் எனவும் சொல்லப்படுகின்றது. அப்ப இந்த தாயக்கட்டைக்கான அட்டைக்கீலத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஒரு தாயக்கட்டை ஆக்குகிற அட்டைக்கீலத்தை இப்படியாக நாங்கள் பார்த்தால், இதுல எதிரெதிர் முகங்கள்ல உள்ள எண்களின் கூட்டுத்தொகை சமமாக இருக்க வேண்டும் என்றால், இங்கு 1 இருக்குமாயிருந்தால், இப்ப நாங்க 1ல இருந்து 6 வரை என்றால் 1, 2, 3, 4, 5, 6 என்றால் 1ஐயும் 6ஐயும் கூட்டினால் 7, 2ஐயும் 5ஐயும் கூட்டினால் 7, 2ஐயும் 5ஐயும் கூட்டினால் 7, 3ஐயும் 4ஐயும் கூட்டினால் 7. அப்ப இங்கு 1 இருந்தால் 1க்கு எதிராக 6, இதுதான் எதிர்பக்கமாக இருக்கும். இங்கே 2 இருந்தால் 2க்கு எதிராக 5 எதிர்பக்கமாக இருக்கும்.
இங்கே 3 இருந்தால் இது 4 என்பது இவ்வாறுதான் தாயக்கட்டைகள் ஆக்குகின்ற அட்டக்கிலம் அமைந்திருக்கும். எதிரெதிர் முகங்களுடைய எண்களின் கூட்டுத்தொகை சமமாக இருக்கின்றது 7. 1ஐயும் 6ஐயும் கூட்டினால் 7, 2ஐயும் 5ஐயும் கூட்டினால் 7, 3ஐயும் 4ஐயும் கூட்டினால் 7. இப்ப இதுல என்ன சொல்லப்படுகின்றது? இவ்வகையிலான 4 உள்ள 4 சதுரமுகிகள் மேசைமேல் காணப்பட்டன. அவற்றில் மேசையில் தொடுகையில் உள்ள 4 முகங்களில் உள்ள எண்களின் கூட்டுத்தொகை 11 ஆகும். அப்ப மேசையில் தொடுகையில் உள்ள என்றால் இப்ப ஒரு மேசை இப்படி இருக்கின்ற கற்பனை பண்ணிக்கொள்வோம். இப்ப இந்த மேசை இப்படியாக இருக்கின்ற போது இந்த மேசையில 4 சதுரமுகி துண்டங்கள் இருப்பதாக நாங்கள் கற்பனை பண்ணிக்கொள்வோம். இதுகள் உங்களுடைய அறிவுத்திறனை விருத்திய சரியாக சிறப்பாக நீங்க வைத்திருக்க வேண்டியதை வெளிப்படுத்துது. இப்படியான வினாக்களுக்கு நீங்க பயிற்சி விடை அளிக்கின்ற போது உங்களுடைய திறமை நன்கு புலனாகும். இப்ப இங்க என்ன கேட்கப்படுது? மேசையுடன் தொடுகையில் உள்ள 4 முகங்களில், அப்ப தொடுகையில் உள்ளது என்பது கீழே உள்ள முகம். இந்த கீழே உள்ள முகம்தான் மேசையோட தொடுகையில இருக்கின்றது. இந்த முகங்களின் கூட்டுத்தொகை 11 என்றால் இப்ப கேள்வி என்ன கேட்கப்படுகின்றது? இந்த மேல் முகங்கள்ல இருக்கிற எண்களின் கூட்டுத்தொகை யாது? இந்த 4லையும் மேலே இருக்கிற எண்களின் கூட்டுத்தொகை எவ்வளவு என்று கேட்கப்படும். எங்களுக்கு கீழே உள்ள எண்கள் தெரியாது. ஆனால் கீழே உள்ளதும் மேலே உள்ளதும் சேர்ந்தால் 1லிருந்து 6 வரையிலான எண்களின் சமமான சோடியாக இருக்கும். அப்ப எங்களுக்கு தெரியணும், இந்த ஒரு சோடியில ஒவ்வொரு சோடியிலையும் 7 வர வேணும். அப்ப மொத்த தொகை 7 தர 4 என்றால் 7 7 14 14 14 28 இருக்க வேண்டும். அதில் தொடுகை உருவது 11 என்றால் அந்த 11ஐ கழித்தால் மேலே இருக்கிறது மிகுதி 17 இருக்கும் கூட்டுத்தொகை. அது எந்த எண் என்று எங்களுக்கு தெரியாது. அது எப்படியும் அமையலாம். சில வேளை நான் சும்மா ஒன்றை எழுதி காட்டுகின்றேனே, இது 2, இது 2, அதாவது வரக்கூடிய முறை, அதாவது 17 வரக்கூடிய முறையை நாங்கள் பார்ப்போம். இது 4 என்றால் 8, மேலே கீழே 11 வந்திருக்கிறது, மேலே 17 வரக்கூடியது. அப்ப 4 8 8 என்றால் இது பொருந்தாது. 8ஓட 17 என்றால் 9 என்ற எண் இல்லையே, இங்க 1லிருந்து 6 வரையிலான் இருக்குது. அப்ப 3 3 பார்த்தால் இது 10, இது 7 இருக்க முடியாது. அப்ப இது 5, இது 6 இருப்பது பொருந்தும். ஏன் 6 5 11 11 6 7. அப்படி இது இருக்குமா இருந்தா கீழே உள்ள எண்கள் எவ்வாறு இருக்கும்? 6க்கு எதிராக 1, 5க்கு எதிராக 2, ஏன் 7 கூட்டுத்தொகை வரணும். 3க்கு எதிராக 4, இந்த 3க்கு எதிராக 4. அப்ப ഇതിന്റെ கூட்டுத்தொகையும் 11 இருக்கின்றது. மேலே இருந்த கூட்டுத்தொகை, மேலே உள்ள எண்ணின் கூட்டுத்தொகை 17 இருக்கின்றது. அப்ப கேள்விக்கான விடை 17 என்பது ஆகும். இந்த வகையில வினாத்தாள் கேள்விகளுக்கு விடை விளக்கம் தருகின்ற பிள்ளைகள் தான் உண்மையிலேயே வகுப்பில, அதாவது கரிசனையோடு அக்கறையோடு செவிமடுத்து தங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்பவர்களாக கருதி கொள்ளலாம். நன்றி. அன்பார்ந்த மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு நான் இப்பொழுது உங்களுக்கு என்னுடைய எதிர்பார்ப்பு வினாக்கள், அதாவது எதிர்வரும் பரீட்சையில நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களை, ஒரு சில வினாக்களை வகுப்பு நேரத்துக்கு தகுந்த மாதிரி
உங்களுக்கு காண்பிக்க விடைகாண் விளக்கம் கேட்கப் போகின்றேன். நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து அந்த பேப்பர்ல அந்த கேள்விகளை காட்டுகின்ற போது விடை இலக்கத்தை எழுதி கொள்ளுங்கள். பின்பு நான் விடைகளை தருகின்ற போது உங்கள் திறமைகளை நீங்களே தெரிவு செய்யுங்கள். அதாவது நீங்கள் உங்களில் கவனம் செலுத்துகின்ற போதுதான் பரீட்சையிலே நீங்க வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு இன்றைய பரீட்சை என்று, அதாவது என்னால் நடத்தப்படுகின்ற இந்த வகுப்பு நேரத்துக்கான கேள்வித்தாளை காண்பிக்கின்றேன். இந்த தாளில் உள்ள வினாவுக்கு நீங்கள் உங்கள் திறமைகளை பயன்படுத்தி விடைகளை ஒரு கடதாசியில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், காகிதத்தில். பிறகு நான் விடை விளக்கம் தருகின்ற போது திருத்திக் கொள்ளலாம். நன்று பிள்ளைகள். இப்ப 9வது வினாவுக்கு விடை காண் விளக்கம் எழுதுங்கோ. அதாவது 9வது வினா 2021ஆம் ஆண்டு தை மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை தனது 10வது பிறந்த தினத்தை கொண்டாடிய நபர் ஒருவர் தனது 15வது பிறந்த தினத்தை கொண்டாடும் வருடம், மாதம், கிழமை எதுவாக இருக்கும்? அடுத்து 10வது வினாவை பார்வையிடுவோம். ABCD என 4 முக்கோண வடிவங்கள் சிறு முக்கோணங்களாக பிரிக்கப்பட்ட கோலமாக காட்சி தருகின்றது. ABCD-யில் உள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கை யாவை?
அடுத்து 11வது வினா, ஒரு குறித்த வருடத்தில் தை மாதத்தில் வரும் திங்கட்கிழமைகளின் எண்களின் கூட்டுத்தொகை 85 ஆகவும், அடுத்த மாசி மாத செவ்வாய்க்கிழமைகளின் எண்களின் கூட்டுத்தொகை 75 ஆகவும் இருந்தன. அக்குறித்த வருடத்தின் பங்குனி மாத புதன்கிழமைகளின் எண்களின் கூட்டுத்தொகை யாதாக இருக்கும்? நன்று. நாங்கள் இப்ப அடுத்த பக்கத்துல உள்ள வினாக்களையும் கேள்விகளுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். இப்பொழுது நாங்கள் அடுத்த பக்கத்தில், இந்த பக்கத்துல மொத்தம் 3 வினாக்கள் பார்வையிட்டோம். அடுத்த பக்கத்துல தொடர்ச்சியாக 4 வினாக்களுக்கு விடை காணும் முயற்சி. அப்ப மொத்தம் 7 வினாக்களுக்கு இன்றைய தினம் விடை காணும் முயற்சியில ஈடுபடுகின்றோம். இப்ப 12வது வினா, ஒரு தாயக்கட்டையின் 6 முகங்களில் ABCDEF எனும் 6 எழுத்துக்கள் உள்ளன. அத்தாயக்கட்டையின் இருவேறு நிலைகள் கீழே உள்ளன, தரப்பட்டுள்ளன. இது ஒரே தாயக்கட்டை. இவற்றுள் நீக்கி எதிராக அமையும் எழுத்து யாது? பதிமூன்றாவது வினா, சரியான வாக்கியம் எது? ஒரு மரத்தில் ஒரு இலையும் ஒரு பழமும் காணப்பட்டன. ஓர் மரத்தில் ஒரு இலையும் ஒரு பழமும் காணப்பட்டன. ஒரு மரத்தில் ஓர் இலையும் ஒரு பழமும் காணப்பட்டன.
14வது வினா, அமலன் 3 தினங்களில் செய்யும் வேலையை விமலன் 6 தினங்களில் செய்வான். இருவரும் இணைந்து அவ்வேலையை செய்தால் எத்தனை நாட்களில் வேலை முடிவடையும்? பதினைந்தாவது வினா, 2020 தை 1ஆம் திகதி புதன்கிழமை ஆகும். 2025 தை 1ஆம் திகதி என்ன கிழமை நாள் ஆகும்?